அநேக கேம்ப், அநேக செமினார்கள் எல்லாம் நடத்தி ஊழியக்காரர்கள் மத்தியில பொள்ளாச்சி பகுதியில் நிறைய ஊழியர்களுக்கு நாங்கள் ஒரு உந்துதலாக இந்த குழு இருந்தது என்பதை மறக்க முடியாத ஒன்று. அதுல முக்கியமான ஒரு நபர் உங்களது போதகர், அருமையான போதகர் சீனிராஜன் ஐயா அவர்கள். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, நாங்கெல்லாம் ஆரம்ப ஊழியத்துல இந்த ஐயா இந்த இடத்தை கட்டிட்டு இருக்கிறார். நான் கஞ்சம்பட்டி இருக்கிறதான கிராமத்திலே ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரம் இந்த சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தெருவிலே ஒரு ஷெட்டு போட்டு நடத்திட்டு இருக்கேன். ஷெட்டு, ஓலை ஷெட்டு, அதில் நடத்திட்டு இருக்கிறோம். ஐயா அங்கே ஒரு கால் நாட்டி அதில் ஐயா சொன்னது மாதிரி பொருட்களை, ஓடுகளை வைத்து ஒரு சின்ன ஜெப வீடை கட்டி அதிலே நாங்கள் எல்லாம் ஆராதிச்சிருக்கிறோம். அதில் கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் நடத்தியிருக்கிறோம். இரவு கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அநேக கடவுளுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்ததை நினைத்து பார்க்கிறேன். ஆனால் இந்த கஞ்சம்பட்டி ஊழியத்துக்கும் இந்த சபைக்கும் ஒரு சின்ன தொடர்பு இல்லை, பெரிய தொடர்புன்னே சொல்லலாம். அந்த தொடர்பு எப்படின்னு சொன்னா, ஐயா இந்த சின்ன ஷெட்டை போட்டிருந்தாங்க, அதை எடுத்து பெரியதாக தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இங்கே பார்த்து ஜெபித்து இதை ஆரம்பித்தோம். ஆண்டுடைய கிருபையினால வேகமாய் வளர்ந்துட்டார். அந்த நேரம் பார்த்து கஞ்சம்பட்டியில ஒரு ஊழியத்திற்கென்று ஒரு இடத்தை வாங்குவதற்கு ஆண்டு உதவி செய்தார். 1/2 ஏக்கர் லேண்ட் வாங்கியாச்சு. ஆனா அந்த காலத்துல ஒரு வாரத்தினுடைய காணிக்கை 150 200 250 ரூபா, அவ்வளவுதான். ஆமா, அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான் எங்களுக்கு. அது பெரிய இதா இருக்கும். அதை வச்சு பல்லாயிரக்கணக்கான ஒரு அமௌண்ட் வச்சு ஒரு சர்ச்சை கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பொழுது அந்த தெருவில் நடத்தி கொண்டு அந்த இடத்தை மாற்ற வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே ஒரே பாரம். தெருவுக்குள்ள நடக்கிறதுனால அநேக மக்கள் வர முடியறதில்லை. ஆண்டவர் எப்படியாவது வாங்கப்பட்ட இடத்திலே நாங்கள் சீக்கிரத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதை ஆண்டுடைய சமுத்திரம் நான் வாஞ்சித்தேன். அருமையான போதகர் இடத்துல பின்னாடி நம்மோடு கூட உட்கார்ந்து இருக்கிற பிஷப்பை இடத்துல நான் பகிர்ந்து கொண்ட போது உடனடியாக என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு ஷெட்டை அங்கே கலத்தி போட்டுருவோம். தெருவில் போட்டிருக்கிற ஷெட்டை நம்ம என்ன செய்வோம், அங்கே போட்டுருவோம்னு சொல்லி ஆரம்பித்தோம். கொஞ்சம் பெருசாக போட வேண்டிய ஒரு நிலை, பெரிதாக போட வேண்டும். அப்பொழுது ஐயா சொன்னார், நம்ம சர்ச்சை பிரித்ததான கால்கள் இருக்கிறது, 6 கால் இருக்கு, அதை முதல்ல கொண்டு போவோம்னு சொல்லி எங்களுடைய சபையில் உள்ள அந்த மக்களை எல்லாம் வர வச்சு அதில் இருக்கக்கூடிய கம்பு கால்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் 11 நாட்களுக்குள்ளாக ஒரு அருமையான சுவரோட சேர்த்து ஒரு சர்ச்சை கட்டி பெரிய காரியம். 11 நாட்களுக்குள்ளாக ஒரு 40க்கு 16 என்கிற அளவுல ஒரு சர்ச் பில்டிங் அன்னைக்கு கட்டி, அதே போல திருச்சூர்ல போய் நாங்க ஆர்டர் பண்ணி இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்கினேன். அவருக்கு லாரியில இந்த சபைக்கும் எங்களுக்கும் சேர்த்து ஒரே நேரமா வாங்கி ஐயாவுடைய சர்ச் ஷெட்டுக்கும் வாங்கி அந்த டைம்ல எல்லாம் வாங்கி கொண்டு இறக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நாளில இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க ஒரு உதவி செய்தார். ஆமென். இப்பொழுது அந்த கஞ்சம்பட்டியில ஆண்டுடைய பெரிய கிருபையில பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்பும்படியா அந்த தேவாலயத்திற்கும் முதல் கல்வி போட்டது. அல்லேலூயா. அதனால அந்த ஊழிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது இந்த சபை மற்றும் இந்த ஊழியக்காரர். ஆகவே மனதார வாழ்த்துகிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும். ஆமென். ஆகவே சொல்லுது, இந்த ஆலயம் என்பது தேவன் தங்குகிற இடம் இல்ல, தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இங்க இருந்து கர்த்தர் ஆராதிக்கிற ஆராதனையின் வாசனை பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தொடரும். அநேகம் 1000 மக்களை தேவனுக்குள்ளே வழிநடத்தட்டும். இங்கிருந்து சுவிசேஷ மகிமை இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். நிச்சயமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையினால் நிரப்புவார். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்குள்ளாக ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் தேவராஜ்யத்தின் பங்காளிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுகிற இந்த பிரயாசங்கள் அருமையான ஐயா பொள்ளாச்சியிலும் இங்கேயும் இந்த சபைகளின் மூலமாக வரக்கூடிய இந்த ஆத்துமாக்கள் தேவராஜ்யத்தின் பங்காளிகளாக சீக்கிரத்திலே மாறி தேவனுடைய ராஜ்யத்தை நிரப்புவார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த சபையை வாழ்த்துகிறோம். உங்கள் ஊழியம் சிறக்கட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தர் தாமே உங்களையும் இந்த திருச்சபையும் அருமையான போதகர் சீனிராஜன் ஐயா அவர்களையும் நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.